அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். தென்னிந்தியாவின் அடையாளமான இட்லி தோசைக்கு மாவு அரைக்க பயன்பட்ட ஆட்டுக்கல்லின் மகத்துவத்தை பேச நான் வந்துள்ளேன். உறுதியான கருங்கல்லில் குழி தோண்டி அதில் உருண்டையாக குளவியிட்டு ஆட்டும் கருவியே ஆட்டுக்கல் ஆகும். அரிசியும் உளுந்தையும் ஊற வைத்து ஆட்டுக்கல்லை சிறிது சிறிதாக தண்ணீர் தெளித்து கைகளால் முழுமையாக ஆட்டி எடுப்பார்கள். இவ்வாறு பொதுவாக அரைக்கும் போது மாவில் இயற்கையாகவே காற்று புகுந்து மாவு நன்கு புளிக்க செய்யும். அதனால்தான் ஆட்டுக்கல்லில் அரைத்த மாவுகள் செய்யும் இட்லி மில்கேக்கு போல மிகவும் மிருதுவாகவும் தோசை சுவையாகவும் இருக்கும். மின்சார கிரைண்டர் களை போல இது மாவை சூடாக்குவதில்லை. கைகளை வட்டமாக சுழற்றி மாவு ஆட்டுவது முதுகு தண்டு பதத்திற்கும் கைகளுக்கும் மிகப்பெரிய வலிமையை தந்தது. உணவை தயாரிப்பது பொறுமையும் உடல் உழைப்பும் கலந்து இருந்ததால் தான் நம் முன்னோர்கள் நோயின்றி வாழ்ந்தார்கள். உணவை அவசரமாக தயாரிப்பது விட பக்குவமாக தயாரிப்பது தான் முழுமையாக பலனை நமக்கு தரும் என்பது உணர்ந்து விடை பெறுகிறேன். நன்றி.